நாளைய அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் குரூப் 2 மற்றும் குரூப் 4ல் தமிழில் வந்து கலைச்சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 கேள்விகள் கேட்குறாங்க. இது வந்து குரூப் 2ஓட சிலபஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் வந்து 10 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக சர்ச் இன்ஜின், தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீன், கடல் மைல், நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் 2க்கான சிலபஸ். இதுவும் அடுத்தது குரூப் 4க்கான சிலபஸ் பார்க்குறோம். இது வந்து குரூப் 4க்கான சிலபஸ், புதிய சிலபஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்களுக்கு வந்து இங்கேயும் 10 கேள்விகள், அதே பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அதிலிருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் வந்து தமிழில் வந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் வந்து 99% வந்து தமிழ் பாட புத்தகங்கள்லேருந்து கேட்பாங்க. பள்ளி பாட புத்தகத்திலேருந்து கேட்பாங்க. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையிலேருந்து வழங்குகிற 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகத்தில் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதிலிருந்து தான் 99% வந்து கேள்விகள் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ என்னோட பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து போட்டித் தேர்வுகளை வந்து தயார் பண்ணிவிட்டு நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். நான் வந்து 2018 நடந்த குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 1000க்குள்ளே ரேங்க் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2019 நடந்த குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா டாப் 50க்குள்ளே நான் ரேங்க் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது இதில் தமிழில் 2019 வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 100க்கு 98 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறேன். அந்த 98 கொஸ்டின் தான் வந்து பாடப்புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். அதனால் என்னோடய அனுபவத்திலேருந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடப்புத்தகத்திலேருந்து அந்த கலைச்சொற்கள் 99% கேட்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கலைச்சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிற பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, புதிய புத்தகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற கலைச்சொற்கள் மற்றும் பழைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிற தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை பார்க்க போகிறோம். அதில் வந்து புதிய புக்கு, பழைய புக்கு ரெண்டுமே பார்க்க போகிறோம். அதுலேயும் புது புக்கில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது அது முடிஞ்சு பழைய பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6வது வகுப்பு புதிய புத்தகத்தில் 6வது வகுப்பில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற 6வது புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வலஞ்சுழி. கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி. அதுக்கப்புறம் வந்து இணையம்னா இன்டர்நெட் அப்படின்னு இருக்குது. சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஃபேஸ்புக்னா முகநூல். வாட்ஸ்ஆப்னா புலனம். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இடஞ்சொலி. வாய்ஸ் சர்ச் அது வந்து பார்த்திங்கன்னா குரல் தேடல். டச் ஸ்க்ரீன் தொடு திரை. ஆப் அப்படின்னா செயலி. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது கிளாக் வைஸ்னால் வலஞ்சொலி அப்படின்னு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் அப்படிங்கிற கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து நம்மளே கண்டிப்பாக குழப்புவாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வலஞ்சொலின்னு இருக்கும். 2வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது கடிகார சொலி அப்படின்னு இருக்கலாம், கடிகார வழி சொலின்னு இருக்கலாம். 3வது ஆப்ஷன் வலங்கை வழி சொலின்னு இருக்கலாம். 4வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வலஞ்சொலின்னு இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளே கண்டிப்பாக குழப்புவாங்க. அப்படிங்கும்போது நாம் வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும். கிளாக் வைஸ்னால் வலஞ்சொலின்னு மட்டும்தான் படிக்கணும். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலின்னு இருக்கும். இப்போது எடுத்துக்காட்டாக இன்னொன்று பார்க்கலாம். இதில் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்குது. இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இணையதளம்னு ஒன்று இணையதளம் கூட கொடுக்கலாம் ஆப்ஷன். இங்கே இணையம்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் சர்ச் இன்ஜின் வந்து தேடுபொறி. ஃபேஸ்புக் வந்து முகநூல். வாட்ஸ்அப் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா புலனம் அப்படிங்கிறது நம்ம 6வது தமிழ் புக்கில் இருக்குது. இதுவே இணையதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு பல்வேறு வகையான தமிழாக்கம் இருக்குது. பகீரின்னு இருக்குது, பகரின்னு இருக்குது, அப்புறமேட்டுக்கு வந்து புலனம் இருக்குது, அப்புறமேட்டுக்கு கட்செவி அஞ்சல் அப்படின்னு இருக்குது. பல்வேறு வகையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புலனம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் 6வது புத்தகத்தில் இருக்குது. இப்போ 6வது புத்தகத்தில் தமிழில் இருக்குது. இதை நம்ம வந்து புலனம்ங்கிறது மட்டும்தான் நம்ம குறிக்கணும் ஆன்சராக. ஒருவேளை நம்ம வேறு ஏதாவது ஆன்சர் கீ கொடுக்கும்போது வேறு ஏதாவது கொடுத்துருந்தாலும் நம்ம மேல்முறையீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வது புத்தகத்தில் இருக்க வாட்ஸ்அப்புக்கு வந்து புலனம்னு இருக்குது. நம்ம மேல்முறையீடு பண்ணி நம்ம அந்த மார்க்கை வாங்க முடியும். அதனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை புத்தகத்தில் இருக்கிற கரெக்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அப்படி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். இப்போது இந்த 6வது புத்தகத்தில் 1 முடிஞ்சது. இப்போ 2வது பாடத்துக்கு போவோம். கான்டினென்ட் கண்டம். அடுத்தது மைக்ரேஷன் வலசை போதல். பறவைகள் வலசை போதல் வந்து பேர்ட்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் சாங்சுவரி புகலிடம். அப்புறம் புவியீர்ப்பு புலம், அதுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு. புலம்னா ஃபீல்டு அப்படின்னு நமக்கு தெரியும். கிராவிடேஷனல்னால் புவியீர்ப்பு புலம். ஓகே. அடுத்தது இந்த இதில் வந்து 2வது பாடத்தில் வந்து முக்கியமானது வந்து 2 இருக்குது. கிளைமேட்டு,
அப்புறமேட்டுக்கு வெதர். இது வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். எப்படின்னா கிளைமேட்னா காலநிலைன்ற ஒரு மனதில் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும். கிளைமேட்னா காலநிலை கிடையாது, கிளைமேட்டுங்கிறது வந்து தட்பவெப்பநிலை. இதுவே வந்து வானிலைனாலும் கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட்டை ஏற்படுத்தும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக நாம் வந்து படித்துக்கொள்ளணும். கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. அடுத்தது வெதர். வானிலை, வெதர் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். வானிலைங்கிறது வால் ஆரம்பிக்குது, வெதர்ங்கிறது வந்து வேல் ஆரம்பிக்குது. தமிழில் வெதர்னு வச்சுக்கோங்க. வாலிருந்து வர்ற வா வா வி வி ஊ ஊ வே வே அப்படிங்கிறதுனால வெதர். இதை நாங்கள் ஞாபகம் வச்சுங்க. வானிலைனாவே வெதர். அப்போ இதில் வந்து ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி கிளைமேட்டுக்கு மட்டும் கட்டாயமாக மப்பம் பண்ணிக்கிங்க, தட்பவெப்பநிலை. ஓகே, நன்றி. இப்போ வந்து 3வது பாடத்துக்கு போவோம். 6ஆம் வகுப்பு 3வது பாடத்துக்கு போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நமக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்னா செயற்கைக்கோள். ஓகே. இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ்னால் அறிவுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து நுண்ணறிவுங்கிறது வந்து இருக்குது. அதனால் கவனமாக படிச்சுக்கணும். அடுத்தது சூப்பர் கம்ப்யூட்டர்னால் மீத்திறன் கணினி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. இதில் வந்து முக்கியமான வந்து வித்தியாசமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அப்படிங்கிறது தான். மற்றபடி இதில் எதுவும் அதிகபட்சமாக இம்பார்ட்டன்ஸாக இல்லை. அதனால் இது நார்மலாக தான் இருக்குது. இது ஓகே, படிச்சுக்கலாம். அடுத்தது 4வது பாடம் போகலாம். 4வது பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி, எஜுகேஷன் சரியாக இருக்குது. ப்ரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளிங்க துவக்கப்பள்ளின்னு கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதில் படிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய 4 ஆப்ஷன் வந்து ப்ரைமரினா தொடக்கப்பள்ளின்னு இருக்குது. அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளி. லைப்ரரினா நூலகம். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மின் படிக்கட்டுன்னு இருக்குது, மின் படிக்கட்டு. லிஃப்ட்னா மின் தூக்கி. பார்த்திங்களா, இப்போயே நமக்கு லிஃப்ட்னா தூக்கின்னா நமக்கு தெரியும், ஆனால் மின் தூக்கி. அடுத்தது இமெயில்னால் மின்னஞ்சல். ஓகே. காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தட்டுன்னு கூட ஒரு ஆப்ஷன் வரலாம். அதனால் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற குறுந்தகடுங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது லைப்ரரினா மின் நூலகம். ஓகே, இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. புக்னா மின் நூல். சரி. அடுத்தது மேகசைன்னா மின் நூல்கள், மின் இதழ்கள். ஏன் மின் நூல்கள்னு கூட கொடுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மின் இதழ்கள். இதை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக படிச்சுக்கணும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து வித்தியாசமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, அப்புறமேட்டுக்கு லிஃப்ட்னா மின் தூக்கின்னு வரணும். வெறும் தூக்கின்னு வரக்கூடாது, மின் தூக்கி வரணும். அடுத்தது மேகசைன் வந்து மின் இதழ்கள்னு வரணும், மின் நூல்கள்னு கூட வரக்கூடாது. அதனால் மின் நூல்னா புக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் நூல்னா புக்கு, மேகசைன்னா மின் இதழ்கள். அதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் வந்து தமிழில் வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும். இதில் வந்து மொத்தம் 10%, 10% வந்து பார்த்திங்கன்னா இதில் கலைச்சொற்களில் வருது. அதனால் கவனமாக படிக்கணும். அடுத்தது இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாடத்துக்கு 6வது புக்கில் இருக்கிற அடுத்த பாடத்தில் இருக்கிற கலைச்சொற்களுக்கு போவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நல்வரவுனா வெல்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது. நல்வரவு அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா வணக்கம் அப்படிங்கிறது கூட ஆப்ஷனாக வரலாம். வெல்கம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கொடுத்துட்டு கீழே வந்து நல்வரவு, வணக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணலாம். வெல்கம் அப்படின்னா வெல்னா என்ன, நல்லா இருக்குன்னு அர்த்தம். கம்னா வரவுன்னு அர்த்தம். அதனால் இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. வெல்கம்னா நல்வரவு, வணக்கம்ங்கிறது வந்து மறந்துடுங்க. வெல்கம்னா நல்வரவு. நீங்களே பிரிச்சுங்க. வெல்கம் நல் வரவு. அதனால் ஈஸியாக நீங்கள் பிடிச்சிங்க. வணக்கம்ங்கிறது வரக்கூடாது. அடுத்தது ரெடிமேட் ட்ரெஸ்ஸு அப்படின்னா ரெடியாக இருக்கிறதுக்கு வந்து ஆயத்தப்படுத்துதுன்னு அர்த்தம். ட்ரெஸ்னால் ஆடை. இதுக்கு வந்து எந்த வித்தியாசமும் இல்லை, சரியாக இருக்குது. அப்புறம் மேக்கப்னா ஒப்பனை. அப்புறம் டிஃபன்னா சிற்றுண்டி. இது கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சு படிச்சிங்க. சிப்ஸ்னால் சில்லுக்கள் அப்படின்னு வருது. சில்லுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நொறுங்கல்கள் அல்லது வந்து சிப்ஸ்னால் என்ன, நொறுங்கி இருக்கிறதுன்ற மாதிரி கூட அர்த்தங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக சிப்ஸ்னால் சில்லுக்கள் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கங்க, ஞாபகம் வச்சுங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக சிற்பங்கள் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகபட்சம் தெரியாத விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களுக்கு வந்து ஸ்கல்ப்சர் அப்படின்னு இருக்குது. இதனால் இது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் புக்குக்கு மேலேயே கூட எழுதி வச்சுக்கலாம். ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள் அப்படின்னு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக படிக்க வேண்டியது வந்து நல்வரவுனா வெல்கம்க்கு வந்து நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ் வந்து சிற்பங்கள் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த பாடத்தை வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து சிற்றுண்டி, டிஃபன் இருக்குது. இதில் வந்து டிஃபன்னா சிற்றுண்டி, காலை உணவு அப்படின்னு கூட இருக்கலாம். அல்லது வந்து இரவு உணவு, நொறுக்கு தீனி, இந்த மாதிரி போட்டு உங்களை குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் கவனமுடன் நீங்கள் படிக்கணும். டிஃபன்னா சிற்றுண்டி மட்டும்தான் வரணும். கமாடிட்டினா பண்டம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேறு ஆப்ஷன்கள் ஏதாவது வரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டினா பொருள் அப்படின்னு இருக்கலாம். இதனால் நீங்கள் கவனமாக கமாடிட்டினா பண்டம் அப்படிங்கிறத வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. கமாடிட்டினா பண்டம் தான் வரணும், பொருள் வரக்கூடாது. அடுத்து ஃபெர்ரிஸ்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பார்க்கணும். பயணப் படகுகள்னு இருக்குது. பயணப் படகுகள். இப்போது ஃபெர்ரிஸ்னால் படகுன்னு கூட ஞாபகம் வச்சுருக்கலாம் நீங்கள். பயணப் படகுகள். பயணப் படகுகள் வந்து இங்கே வந்து பயணம்ங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு. இது நீங்கள் வந்து 4 ஆப்ஷனில் வந்து படகுகள்னு இருக்கலாம். ஃபெர்ரிஸ்க்கு வந்து படகுகள் கொடுத்துருக்கலாம். 2வது ஆப்ஷன் வந்து பயணப் படகுகள் கொடுத்துருக்கலாம். அப்புறமா ஓடங்கள்னு கொடுக்கலாம். அப்புறமா தோணின்னு கொடுக்கலாம். தோணினா படகு. இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும். ஃபெர்ரிஸ்க்கு வந்து பயணப் படகுகள் அப்படிங்கிறது படிக்கணும். அப்புறம் ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம். ஓகே. அடுத்து வந்து கன்சியூமர்னால் நுகர்வோர். சரி. வாயேஜ்னால் கடற்பயணம். இதையும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும். ஏன்னா வாயேஜ்னால் கடற்பயணங்கள். கடல் பயணங்களுக்கும் வாயேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது. கடல்னால் என்ன? சி. பயணம்னா வந்து ட்ராவல் அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன் வாயேஜ்னு இருக்குது. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புதிதாக இருக்குது. அதனால் நீங்கள் கவனமுடன் வந்து வாயேஜ்ங்கிறத வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆன்ட்ரப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். அடுத்தது வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் அப்படிங்கிறது வந்து இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் புதிய வார்த்தை. நீங்கள் கவனமுடன் படிக்கணும். மெர்ச்சன்ட்னா வணிகர். இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமுடன் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பண்டம். கமாடிட்டினா பண்டம், பொருள் கிடையாது. அடுத்தது ஃபெர்ரிஸ்னால் பயண படகுகள். இதில் வந்து இந்த தோணி அதுக்கப்புறமா மற்ற விட எல்லாமே வந்துச்சுன்னா நீங்கள் விட்டுட்டு பயண படகுகள் மட்டும்தான் கட்டாயமாக சூஸ் பண்ணணும். அடுத்தது இதில் வந்து கடற்பயணங்கள் வந்து வாயேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் வந்து கவனிக்கும் மற்றபடி ஈஸியாக தான் இருக்குது. இப்போது இதில் நான் வந்து ஸ்கூல் புக்கில் மேலே எழுதி வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒரு 8ல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, புதிய வார்த்தைகள், அது மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எழுதி வச்சுக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். இப்போ இது பயண படகுகளுக்கு வந்து ஃபெர்ரிஸ்னு எழுதியிருக்கேன். வாயேஜுக்கு வந்து கடற்பயணம் எழுதியிருக்கேன். அடல்ட்ரேஷன் வந்து கலப்படம் எழுதியிருக்கேன். இது 3 தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிய வார்த்தைகளாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. அதனால் இதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் புத்தகங்களை படிக்கும்போது கொஞ்சம் மேலே வந்து இல்லை டாப் ஆஃப் தி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு புத்தகத்தின் மேல் பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். இப்போ எழுதி வைக்கும்போது ஒருவேளை குயிக் ரிவிஷன் பண்ணும்போது முழு பக்கத்தை படிக்கலனாலும் மேல் பக்கத்தில் இருக்கிறத மட்டும் வேகமாக நீங்கள் படிச்சுட்டு போகலாம். அப்படி 2-3 டைம் நீங்கள் படிக்கும்போது ஃபெர்ரிஸ்னால் பயண படகுகள், கடல் பயணம்னா வாயேஜ், அடல்ட்ரேஷன்னா கலப்படம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நீங்கள் படிக்கும்போது உங்களையே அறியாமல் நீங்கள் சரியான வழியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இப்போ இந்த பகுதியை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பாடத்தில் இருக்கிற கலைச்சொற்களுக்கு போவோம். இப்போ 6வது புக்கில் அடுத்த கலைச்சொற்களுக்கு போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்றில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து நாட்டுப்பற்றுன்னு இருக்குது. அடுத்தது ஆர்ட் கேலரி கலைக்கூடம் அப்படின்னு இருக்குது. ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். அடுத்தது லிட்ரேச்சர்னால் இலக்கியம். அடுத்தது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. இதில் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நாலேஜ்னால் அறிவுன்னு இருக்கும், இங்கே வந்து உணர்வுன்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணர்வு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சுக்கணும். மற்றபடி இதில் வந்து எல்லாம் எளிமையாக தான் இருக்குது. அடுத்ததுக்கு நம்ம போவோம். 6வது புக்கில் அடுத்து இருக்கிறதுக்கு நம்ம போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வருது. ட்ரஸ்ட்டுனா அறக்கட்டளை. சரி. அடுத்தது வாலண்டியர்னால் தன்னார்வலர்கள். இது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெட் கிராஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது வந்து வருது. இது நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சாரணியர். இது வந்து கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும். ஸ்கவுட்ஸ்னால் மட்டும் சாரணியர் இல்லை, ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ்க்கு வந்து சாரணியர்னு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர்கள் அப்படின்னு இருக்குது. இது இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனம் கொள்ள வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் வந்து சாரணியர் அப்படிங்கிறது தான். மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதனால் இப்போ 6வது புத்தகத்தில் இருக்க அடுத்த பாடத்துக்கு நம்ம போவோம். ஹியூமனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மனித நேயம்னு இருக்குது. அடுத்தது மெர்சினா கருணைன்னு இருக்குது. அடுத்தது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பரிசு அப்படின்னு இருக்குது. லாரினா சரக்குந்துன்னு இருக்குது. இப்போது இந்த செட்டாப் இதில் நம்ம கவனம் கொள்ள வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு இருக்குது. இது வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு இருந்திருந்தால் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம தமிழ் புத்தகத்தில் இருக்கிறத நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதை ஒரு ஆதாரமாக காட்டலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன்னா மாற்று
அறுவை சிகிச்சைன்னு கூட வரலாம். ஆனால் வந்து இங்கே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கவனமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறத மட்டும்தான் நீங்கள் குறிக்கணும். மாற்று அறுவை சிகிச்சைன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம். மாற்று சிகிச்சை, மாற்றுதல், உறுப்புகளை மாற்றுதல் அப்படிங்கிற மாதிரி கூட 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாரினா சரக்குந்து. இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அனைவருக்கும். இந்த செட்டப் இதில் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப முக்கியமாக கவனம் கொள்ளணும். அப்புறம் மெர்சி, நோ மெர்சின்னா கருணை இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் வந்து ஓகே. ஹியூமனிட்டினா மனிதநேயம். இந்த இதில் செட்டில் முக்கியமானது டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ 6வது புத்தகத்தில் அடுத்த கலைச்சொற்களுக்கு போவோம். இப்போ 6வது புத்தகத்தில் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. புதிய பாட புத்தகத்தில் இருக்கிற 6வது புத்தகத்தில் கலைச்சொற்கள்லாம் பார்த்தா, இப்போ என்னோடய புத்தகத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு. வானிலைங்கிறது வெதர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாம் இதில் ஈஸியாக இருக்குது. அப்புறம் நல்வரவு கொஞ்சம் கவனம் கொடுத்து படிச்சிருக்கேன். அப்புறம் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து சிற்பங்கள். அப்புறம் மற்றபடி எல்லாமே தெரிஞ்சது. டிஃபன் மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. டிஃபன்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு, அப்புறம் நொறுக்கு தீனி இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். அதனால் இதை ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடற்பயணங்கள், வாய்ஸ் சொன்ன ஏற்கனவே. அடல்ட்ரேஷன் கலப்படம். அப்புறம் ஃபெரிஸ் வந்து பயணப்படகுகள் இருக்கணும். கமாடிட்டினா பொருள் இல்லை, பண்டம்னு இருக்கணும். அடுத்தது இது மேலே எழுதியிருக்கிறத காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது இப்போது புதிய பாட புத்தகங்கள் இருக்கிற மற்றும் இப்போ பழைய பாட புத்தகங்கள், அதில் 6வது பாட புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் வகுப்பில் பழைய பாட புத்தகத்தில் கலைச்சொற்கள்னு ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து 6வது 3ஆம் பருவத்தில் வந்து ஒரே ஒரு பாடம் மாதிரி இருக்குது. அதில் வந்து தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து உரைநடையில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து முக்கியமான வந்து இந்த கலைச்சொற்கள் மாதிரி வருது. அதனால் அதை நான் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம பார்ப்போம். டிவினா தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு இருக்குது. தொலைக்காட்சி பெட்டின்னு பார்த்தீங்களா, நான் சொல்லும் போதே உங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு சேர்ந்து வந்துச்சு. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து குழப்பலாம். அவங்க டிவினா தொலைக்காட்சி மட்டும்தான், பெட்டிங்கிறது வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவினா தொலைக்காட்சி மட்டும்தான். டிவி பாக்ஸ்னு இல்லை, அங்கே டிவின்னு மட்டும்தான் இருக்குது. டிவினா தொலைக்காட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ரேடியோனா வானொலி, ரைட்டு. டிஃபன்னா சிற்றுண்டி. இப்போது இதுக்கு முன்னாடி புதிய பாடப்புத்தகத்தில் டிஃபன் ஒன்று பார்த்துருப்போம். அது வந்து சிற்றுண்டி, அது எங்கே வந்திருக்கு. டீனா தேநீர். அடுத்தது கரண்ட்னா மின்சாரம். டம்ளர்னா குவளை. அப்புறம் லைட்னா விளக்கு. சேர்னா நாற்காலி. ஃபேன்னா மின் விசிறி. டெலிஃபோன்னா தொலைபேசி அப்படின்னு இருக்குது. இது வந்து செல்ஃபோன்னா அலைபேசின்னு ஞாபகம் வச்சுங்க. செல்ஃபோன்னா அலைபேசி. அடுத்தது இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுது. டிவி வந்து தொலைக்காட்சி பெட்டின்னு வரக்கூடாது, தொலைக்காட்சின்னு வரணும். மற்றபடி சிற்றுண்டி தான் சொன்னால ஏற்கனவே. டிஃபன்னா சிற்றுண்டி ஞாபகம் வரணும். நொறுக்கு தீனி, காலை உணவு இந்த மாதிரி எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. அடுத்தது இந்த செட்டில் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்குது எல்லாமே. அடுத்ததுக்கு நம்ம அடுத்த செட்டுக்கு போயிடுவோம். இப்போ 6வது பழைய பாட புத்தகங்கள் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டு, அந்த 6வது பழைய பாட புத்தகங்கள் இருக்கிற இன்னொரு செட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சைக்கிள்னு இருக்குது. சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டின்னு இருக்குது. இதில் இதே பாட புத்தகத்தில் சைக்கிளுக்கு வந்து ஈருருளின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வச்ச பேர் வந்து ஈருருளி. 2 சக்கரம் இருக்கிறதுனால ஈருருளி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் வந்து வருங்காலத்தில் வந்து அது மிதிக்கும் போது போகிறதுனால மிதிவண்டின்னு பேர் வச்சுக்கிறாங்க. சைக்கிள்னால் மிதிவண்டி. பழைய பேர் வந்து எதுவுமே இல்லைனா அந்த மிதிவண்டி இல்லைனா ஈருருளியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை சைக்கிள் பக்கத்தில் ஈருருளி, மிதிவண்டி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மிதிவண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுறது சரியானது. அடுத்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை. பிளாட்ஃபார்ம்னா இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க, நடைமேடை. ஓகே. அடுத்தது நம்ம புழக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் இதில் அச்சமில்லை. அடுத்து வந்து ஆஃபீஸ்னால் அலுவலகம், சினிமானா திரைப்படம், டைப்ரைட்டர்னா தட்டச்சு பொறின்னு இருக்குது. தட்டச்சு இயந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனால் வந்து தட்டச்சு பொறிங்கிறது தான் தமிழ் பாடப்புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தட்டச்சு இயந்திரங்கிறத மறந்துடுங்க. தட்டச்சு பொறி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டைப்ரைட்டர்னா தட்டச்சு பொறி. ஓகே, இது வந்து முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோடுனா சாலை, ஃப்ளைட்னா வானூர்தி, அப்புறம் பேங்க்னா வங்கி, தியேட்டர்னா திரையரங்கு, ஆஸ்பத்திரினா மருத்துவமனை. இப்போது ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இது புகை விட்டு நிலக்கரி போட்டு புகை மூலியமாக வந்ததுனால புகை வண்டின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர் வண்டின்னு ஒன்று இருக்குது. தொடர் வண்டினா இப்போ வந்து நம்ம தொடர் வண்டிங்கிற மாதிரி உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது இந்த செட்டில் ரொம்ப கவனம் கொடுத்து பார்க்க வேண்டியது வந்து டைப்ரைட்டர்னா தட்டச்சு பொறின்னு வரணும். தட்டச்சு பொறி. அடுத்து வந்து நடைமேடை, அப்புறம் மிதிவண்டி. இது 3 தான். மற்றவெல்லாம் நமக்கு எளிமையாக தான் இருக்குது. கவனமாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த செட்டுக்கு நம்ம போகிறோம். இதில் வந்து கம்ப்யூட்டர்னால் கணினின்னு இருக்குது. இதில் வந்து பிழையாக வரக்கூடாது. 3 சுழினி இருக்குது. அடுத்து 2 சுழினி இருக்குது. 3 சுழினி 2 வந்துடக்கூடாது. கணினினா கணினி, காலேஜ்னா கல்லூரி, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், டெலஸ்கோப்னா தொலைநோக்கி, தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்குறது தொலைநோக்கி, டெலஸ்கோப்பு.
அப்புறம் தெர்மாமீட்டர்னா வெப்பமானி. இப்போ நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் பென்சிலில், வெப்பநிலைமானின்னு கூட இருக்கலாம். நம்ம சயின்ஸ் புக்கில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலைமானி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் 6வது பழைய பாடப்புத்தகத்தில் வெப்பநிலைங்கிறது இல்லை. அதனால் தெர்மாமீட்டர்னு வந்துச்சுன்னா வெப்பமானி அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். வெப்பமானி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்னா இணையம் தான். இங்கே வெப்சைட்டில் வந்து வெப்சைட்னா இணையதளம், இன்டர்நெட்னா இணையம், வெப்சைட்னா இணையதளம்னு வரும். ஸ்கூல் அப்படின்னா பள்ளி, சயின்ஸ்னால் அறிவியல், மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி, நம்பர்னா எண்ணு. இப்போது இனிஷியல்னு இருக்குது. இனிஷியலுக்கு வந்து முன் எழுத்து, தலைப்பெழுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்கலாம். ஆனால் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பழைய பாடப்புத்தகத்தில் வந்து இனிஷியலுக்கு வந்து முன் எழுத்து அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து தலைப்பெழுத்து, தந்தையோட முதல் எழுத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் இனிஷியலுங்கிறது முன் எழுத்து அப்படிங்கிற மாதிரி தான் 6வது பழைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும், மிகவும் கவனமாக படிச்சுக்கணும். இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இனிஷியல், அதுக்கப்புறமா வந்து வெப்பமானி. தெர்மாமீட்டர்னா வெப்பநிலை வரக்கூடாது, வெப்பமானின்னு வரணும். மற்றபடி எல்லாம் ஒரு கவனத்தில் புழக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எளிமையாக தான் இருக்குது. அடுத்தது செட்டப் பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து டீனா வந்து தேநீர்னு வரணும். டீனா வந்து தேநீர் வரணும். அப்புறம் காஃபினா வந்து குழம்பி நீர்னு வரணும். இப்போ நம்ம டீனா கூட தேநீர் கடை, தேநீரகம் அப்படின்னு நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஆனால் காஃபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல காஃபின் தான் இப்போ வந்து பயன்படுத்திக்கிறாங்க. டீ காஃபின் தான் அவங்களும் விற்கிறாங்க. கடையிலையும் காஃபின் தான் எழுதியிருக்கிறாங்க. அதனால் வந்து குழம்பி நீர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புழக்கத்தில் இல்லை. அதனால் கட்டாயமாக நீங்கள் படிச்சுக்கணும். காஃபினா குழம்பி நீர். அடுத்தது இங்கே சைக்கிள் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஈருருளி அப்புறமா யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து மிதிவண்டி நம்ம இப்போ உபயோகிச்சுட்ருக்குறோம். அடுத்தது பிளாஸ்டிக்னா நெகிழி, இது நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம், புழக்கத்தில் இருக்குது. மீடியானா ஊடகம், சோசியல் மீடியானா சமூக ஊடகங்கள் அப்படின்னு ஒன்று. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது ஊடகத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மீடியானா ஊடகம். அப்புறம் ஸ்வீட் ஸ்டால்னா இனிப்பகம், இது வந்து அதிகமாக புழக்கத்தில் இல்லை, அதனால் உங்களுக்கு கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து டியூப்லைட்னா குழல் விளக்குன்னு இருக்குது. குழல் விளக்கு, இப்போ டியூப்லைட்னா வந்து வெள்ளை குழல் விளக்கு அப்படின்னு கூட இருக்கலாம். அப்புறமேட்டுக்கு சுருள் விளக்கு, அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். டியூப்லைட்னா குழல் விளக்குங்கிறத இங்கே கவனத்தில் எடுத்துக்கணும். கார்னா மகிழுந்து, லாரினா சரக்கு ஏற்கனவே பார்த்தோம். பஸ்னா பேருந்து, இது நம்ம அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. லாரினா சரக்கு கார்னா மகிழுந்து. இப்போ இந்த செட்டில் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது காஃபினா குழம்பி நீர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்னா ஈருருளி ஞாபகம் வச்சுங்க. அது இல்லைன்னா அதுக்கப்புறம் மிதிவண்டியை போடுங்க. அடுத்தது மீடியானா ஊடகம், ஸ்வீட் ஸ்டால்னா இனிப்பகம். அப்புறம் டியூப்லைட்டுக்கு வந்து வெள்ளை குழல் விளக்கு அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. டியூப்லைட்னா குழல் விளக்கு, டியூப்னா குழல், அதுக்கப்புறம் லைட்னா விளக்கு. ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. டியூப்லைட்னா குழல் விளக்கு. அப்புறம் கார்னா மகிழுந்து. இது தான் வந்து பழைய 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள். அடுத்தது மொத்தம் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்களை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பழைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் முழுமையாக பார்த்துட்டோம். இப்போ 6ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து இனி வரும் காணொலிகளில் வந்து 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புகள் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம லைனாக பார்க்கலாம். இனி வரும் காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து அரசு பணியாளராக ஆகணும், நேர்மையாக வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆவல் எனக்கு. தயவுசெய்து என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.